பழங்களா, காய்கறிகளா, இறைச்சியா? நாம் தினமும் சமைப்பதற்கு முன் வெட்டுவதற்கு பயன்படுத்தும் பலகைகள் இவை உண்மையில் பாதுகாப்பானதா? இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை காப்பாற்றும் ஒரு முக்கியமான தகவல். ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் சமையல் அறையில் ஆரம்பிக்கிறது என்று கூறுவார்கள். மரம் என்பது இயற்கையாகவே நுண்துளைகளை கொண்டது. தக்காளி, பூண்டு, இஞ்சி ஆகியவற்றின் ஈரப்பதம் இந்த நுண்துளைகளுக்குள் உறிஞ்சப்படுகிறது. இந்த ஈரப்பதம் என்ன செய்யும் தெரியுமா? பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளர வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதுவும் சமையலறை சூடான இடம்தானே, அங்கு நுண்ணுயிர்கள் வேகமாக பெருகும். மரப்பலகையில் கீறல்கள் உருவாகும். அந்த இடத்தில் சால்மோனெல்லா, ஈகோலி, லிஸ்டீரியா போன்ற தீவிர நுண்கிருமிகள் தங்கிக் கொண்டு இருக்கும். சொல்லவே வேண்டாம், வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல், நீரிழப்பு போன்ற உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம். நாம் கவனிக்காமலே மரத்தின் சிறு சிறு துண்டுகள் வண்டு வந்து உடைந்துவிடும். இவை உணவில் கலந்து விடும் போது குடல் சுவற்றில் சேதம், எரிச்சல் ஏற்படுத்தும். பலகையில் பல பொருள் ஏன் தவிர்க்க வேண்டும்? பலரும் ஒரே வெட்டு பலகையில் இறைச்சி, மீன், காய்கறி, பழம் ஆகியவற்றை வெட்டுகிறோம். இது கிராஸ் கண்டாமினேஷன் எனப்படும். ஒரு உணவில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் உணவுக்கு பரவ வாய்ப்பு உள்ளது. பாலியல் குறைபாடுள்ளோர், குழந்தைகள், வயதானோர் போன்ற நுட்பமான உடல் அமைப்பிற்கு இது ஆபத்தாகும். பாதுகாப்பான மாற்றுகள் என்னன்னு பார்ப்போம். மூங்கில் பலகை இயற்கையானது, மரத்தை விட கடினமாக இருக்கும். நுண்துளைகள் குறைவாக உள்ளதால் ஈரப்பதம் உறிஞ்சப்படுவதில்லை. அடுத்ததா ஃபைபர் கண்ணாடி. நுண்துளைகள் கிடையவே கிடையாது. சுத்தம் செய்ய மிகவும் எளிது. கவனமுடன் பயன்படுத்த வேண்டும். ஒட்டுமொத்தமாக சாய்த்தால் உடைய வாய்ப்பு உண்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீடித்து உழைக்கும், மிகவும் சுத்தமாக வைத்திருக்கலாம். கிளீன் லுக் மாடர்ன் கிச்சனுக்கு மிகவும் பொருத்தமானது. அடுத்ததா ரெசின் ஃபைபர் மிக்ஸ்டு கம்போசிட் போர்ட். மரத்தின் இயல்புடன் கீறல் பிரச்சனை இல்லாமல் சுத்தம் செய்யும் வசதியும் இதற்கு உண்டு. தவிர்க்க வேண்டிய பிழைகள்: ஒரே பலகையில் எல்லா உணவுகளும் வெட்டுதல், சுத்தம் செய்த பின் நன்கு உலர வைக்காமை, பல வருடங்களாக பழைய மர பலகையை தொடர்ந்து பயன்படுத்துதல், கழுவிய பலகையை காய வைக்காமல் நேராக சேமிக்கும் இடத்தில் வைக்கக்கூடாது. சமையலறை என்பது நம் வீட்டின் இதயம். அங்கே ஏற்படும் சிறிய அலட்சியங்களால் பெரிய சுகாதார பிரச்சனைகள் உருவாகலாம். இந்த செய்தியை உங்கள் வீட்டிலும் பகிருங்கள். உங்கள் குடும்பத்தை சுத்தம், பாதுகாப்பாக வைத்திருங்கள். இதுபோன்ற ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை கூறுகள் மற்றும் வீட்டு பாதுகாப்பு தகவல்களுக்கு O2 ஒளியின் ஓசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பகிருங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.